நாம் வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மாப்பிள்ளை வணக்கண்டா மாப்பிள்ளை தேனியிலிருந்து நான் தான் அருண் பேசுகிறேன் அப்படிமாரில தேனி அருண்குமார் பங்காளி அவரை பற்றி வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தானே பேசுகிறதெல்லாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். அப்புறம் நண்பர்களே, இப்போ வணக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சி இருக்கார்ல, உடங்குடி ஜிபி, அவரை வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு வீடியோவில். என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஜிபி முத்து அண்ணாச்சி வந்து அவர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் வளர்ந்த உடனே ஃபோன் எடுக்க மாட்டேக்காங்க, ஃபோன் நம்பரை பார்த்தாலும் எடுக்க மாட்டேக்காரு, நம்பரை மாற்றிட்டாருன்னு தெரியல, எல்லா ஃபோனும் எடுக்காரு, ஏன் எடுக்க மாட்டேக்காரு அப்படி கூட ஒரு ஆவலாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, ஜிபி முத்து அண்ணாச்சி வந்து வளர்ந்ததே உங்களை வச்சு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, உங்கள் ஊர் தேனியில் வந்து ஒரு சமையல் நிகழ்ச்சி, அதில் வந்து என்னை கூப்பிட்ருந்தாங்க, நான் வந்து ஜிபி முத்தை இன்வைட் பண்ணியிருந்தேன், நீங்கள் போய் பண்ணுங்கள் ஜிபி முத்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரவே பண்ணி அந்த நிகழ்ச்சி சக்ஸஸ் ஆகி அவர் வந்து மேலே வந்துட்டார், அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி வணக்கண்டா மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன், வணக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி, ஜிபி முத்து வளர்ந்ததுக்கு காரணம் நீங்கள் கிடையாது, நான் கிடையாது, யாருமே கிடையாது. ஜிபி முத்து வளர்ந்ததுக்கு முழுக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஐடி நண்பர்கள். முதல்ல பேப்பரில் அவரை பற்றி அசிங்கமாக எழுதி கமெண்ட் பண்ணி ஜாலியாக எழுதி பண்ணி அந்த பேப்பரில் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை மூலியமாக படித்து பண்ணாரே, அந்த பேப்பர் ஐடி நண்பர்கள் மூலமாக தான் வளர்ந்தார். அதுக்கப்புறம் இருக்க பேப்பர் ஐடி நண்பர்கள் மூலயமா தான் வந்து ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங் பண்ணி அவங்க அப்பா எல்லாரையுமே வச்சு கடப்பார கணேசன் அதையும் சொல்லி பேப்பர் ஐடி நண்பர்களால் மட்டும்தான் மேலே வந்தாரே தவிர உங்களாலேயே யாராலையும் மேலே வரலை. முழுக்க காரணம் பேப்பர் ஐடி நண்பர்கள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து வணக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி பிக் பாஸ் போகிறீங்க, பிக் பாஸுக்கு ஜிபி போய்ட்டு வந்துட்டார், அவர் வீடு வாங்கிட்டார், கார் வாங்கிட்டார், நான் நகை வீடு வாசல் சொத்து மூணு வீடு அதையும் எல்லாமே சேர்த்துட்டாரு. நீங்கள் இது வரைக்கும் இன்னும் அந்த வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க. ஏன் நீங்கள் ஒரு சொந்த வீடு கட்ட முடியல? நீங்கள் அந்த டிக்டாக்ல இருந்து வந்த மனுஷன் தானே, நீங்களும் ட்ரெண்டிங்கில் போன மனுஷன் தானே, நீங்கள் சொந்த வீடு வாங்கலை, கார் வாங்கலை, நகை நட்டு வாங்கலை, ஏன் இப்படிப்பா நீங்கள் மட்டும் எப்படி இருக்கீங்க? அவர் வந்த நேரம் வந்து கொரோனா டைமு, அந்த டைமில் வந்து மக்கள் எல்லாமே வீட்டில் அடங்கியிருக்கும் போது அப்போ அந்த பேப்பரடி நண்பர்கள் வந்து அவருக்கு கடவுளாக வந்து கிடச்சி அவங்க மூலிமா ட்ரெண்ட் ஆகி இன்றைக்கி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி இன்ன வரைக்கும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சி நிறைய படங்கள் நடிச்சிட்டாரு, சொத்து வீடு வாசலில் சம்பாத்தியம் பண்ணிட்டார். அதனால் நீங்கள் வந்து யாரை பற்றி குறை சொல்லாதீங்க. முதல்ல நம்ம முதுகில் அழுக்கு இருக்க தொடங்க. முதல்ல இந்த குடிக்கிறத மூலம் விடுங்க. குடிக்கிறதை விட்டுட்டு நம்மளும் அவரை மாதிரி எப்படி வரலான்னு யோசித்து சிந்திச்சு நீங்கள் செயல்படுங்க வணக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி. அதைத்தான் நான் சொல்கிறேன். சும்மா நீங்கள் அதை விட்டுட்டு என்னால் தான் ஜிபி முத்து வளர்ந்தார் அப்படின்னு சொல்லாதீங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வாங்க, நீங்களும் எனக்கு வரணும் ஆசையாக இருக்குது. நான் ரொம்ப வந்து உங்களை நான் நினைக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும். நான் முதல்ல ஆசைப்பட்றேன். நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவீங்க, படத்தில் நடிப்பீங்க, சினிமா எல்லாத்துக்கும் போவீங்க, நாடகத்தில் நடிப்பீங்க, பெரிய ஆளாக நீங்களும் வந்து வீடு கார் வாசல் சொத்து அந்த நகை பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக வரேன். நான் ரொம்ப நான் விரும்புகிறேன் பங்காளி. அதனால் வந்து நீங்களும் உங்கள் சுய புத்தியில் சொந்த புத்தியில் கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு நான் நம்புகிறேன். இப்போமா நிறைய பேர் வந்திருக்கான், சும்மா தர்பூசணி பழத்தை கையில் வச்சுட்டு இப்படிங்க அவங்களாம் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு போயிட்டான். ஏன் தர்பூசணி பழத்தை வச்சுட்டு சும்மா அடுத்தவன் டைலாக் எடுத்து பண்ணவங்களே இப்படி ட்ரெண்டிங்காகி போகும்போது வணக்கண்டா மாப்பிள்ளை தேனிலேருந்து தேனி அருண்குமார் ஒரு சொந்த டைலாகை வச்சு உலகம் பூரா வெளிநாட்டிலேருந்து எத்தனையோ உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களாம் உங்கள் பேரை சொல்லி இடையில ட்ரெண்ட் ஆகி போனீங்க. நீங்கள் ஏன் ட்ரெண்ட் ஆகலை? அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன் நம்ம இப்படி போகணும் நீங்கள் யோசிங்க பங்காளி. அதை விட்டுட்டு என்னால் தான் ஜிபி முத்து வளர்ந்தாரும் அந்த வார்த்தையை பேசாதீங்க. ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.